ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகங் கரோதி வாசாலம் பங்குல் லங்கயதே கிரிம் யத்கிருபா சுவாமிஜி ஆடியோ கேட்கல. பரமானந்த மாதவம். யாருக்குமே கேட்கலையா? கேக்குது சாமி, கொஞ்சம் ஸ்லோவா. எனக்கு கேக்குது சுவாமிஜி. நார்மலா இருந்தது. சரி, அப்ப கேட்காதவங்க அவங்க இன்டர்நெட்டை செக் பண்ணிக்கங்க. நாம பிராட் ஃபார்வர்ட், விட்ட குறை தொட்ட குறை ஒரு சில விஷயத்த பார்த்துட்டு உள்ள போவோம். ஆதத்தாயி அது பாக்குறதுக்கு முன்ன இன்னொன்னு பார்த்துருவோம். அதாவது முதல் அத்தியாயத்துல ஒரு ஸ்லோக திருத்தம், 8வது ஸ்லோகம். பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திஸ்ததைவ ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதுல ஒரு பாட்டம் இந்த தத்தைவச்ச அப்படிங்கிறது, இன்னொரு பாட்டம் சௌமதத்திர் ஜெயத் ரதஹ அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு. அப்புறம் இருபத்தி 6வது ஸ்லோகத்துல இருந்து அர்ஜுனன் உடைய நிலைமையை பத்தி முதல் அத்தியாயத்துல சொல்லுது. அர்ஜுனன் எப்படி ஒரு சம்சாரியில இருந்து சிஷ்யனாக மாறுகிறான் அப்படிங்கறத சொல்லுது. அதுல 26, 27 ஸ்லோகங்கள்ல அவனுடைய பற்றுதல், ராகம் அத பத்தி காட்டுது. 28ல இருந்து அவனுடைய சோகத்தை, கவலையை பத்தி சொல்லுது. 35வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் உடைய கவலை. 36ல இருந்து அவனுடைய குழப்பம் சொல்லப்படுது. 46 வரையிலும் அவனுடைய குழப்பம். இதுல 36வது ஸ்லோகத்துல அவனுடைய குழப்பம் தொடங்குற அந்த ஸ்லோகத்துல அவன் சொல்றான், ஆத்த தாய்களை கொல்லுவதால் நமக்கு பாவம் அல்லவா வரும் அப்படிங்கிறான். பாப்பமேவ ஆශ්‍රயே தஸ்மான் ஹத்வைத்தான் ஆத்த தாயினக அப்படின்னு.
அது சம்பந்தமா நான் சில விஷயங்கள் சொன்னேன். அதனுடைய ரெஃபரன்ஸ் சரியா சொன்னா இல்லையான்னு ஒரு சந்தேகம். அதனால அந்த ரெஃபரன்ஸ் கரெக்டா சொல்றேன். அக்னிதோ கரதஸ்சைவ சஸ்திரபாணிர் தனாபகः க்ஷேத்ர தாரஹரஸ்சைவ ஷடேதே ஆததாயினஹ. இது வசிஷ்ட ஸ்மிருதியில 3வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். இதுல ஆததாயினம் ஆயாந்தம் ஹன்யாதேவ அபிச்சாரயன். ஒரு ஆததாயி வருவானானால் அவனை விசாரிக்காமலே கொல்லலாம். அது வாலியா இருக்கலாம், ராவணனா இருக்கலாம், துரியோதனன் அண்ட் கோவா இருக்கலாம். இவங்க யாரையுமே சாமதான பேத தண்டம் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பகவான் அவருடைய பெரிய மனசு, தாய் உள்ளத்தினால பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு சொன்னது மாதிரி, அம்மையே அப்பா அப்படின்னு எல்லாம் சொன்னது மாதிரி, அவரு தாயுமானவரா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு பண்ணாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி அவருக்கு சாஸ்திரப்படி தர்மப்படி இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனுஸ்மிருதி 8வது அத்தியாயம் 351வது ஸ்லோகம் சொல்லுது, ஆததாயினம் ஆயாந்தம் ஹன்யாதேவ அவிச்சாரயன். ஆததாயி வந்தால் விசாரிக்காமலேயே போட்டு தள்ளிடலாம் அப்படி. இப்போ இத ஒட்டி ஒரு கேள்வி வந்தது, பாவ புண்ணியம் பத்தி. அதுக்கு நான் ஒரு ஸ்லோகம் சொன்னேன். ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி யதுக்தம் கிரந்த கோட்டிபிஹி பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனம். எனக்கு அப்படி அந்த ஸ்லோகம் ஞாபகத்தில் இருந்தது சொன்னேன். அது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். அதே மாதிரி வேற ஒரு ஸ்லோகமும் இருக்கு. ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி யதுக்தம் கிரந்த கோட்டிபிஹி. அது வேதாந்த சம்பந்தமான ஸ்லோகம். அது சொல்லுது, பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ அப்படிங்கிறது அந்த இன்னொரு ஸ்லோகம். இந்த பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனம், மற்றவர்களுக்கு நன்மை செய்வது புண்ணியத்தை தரும், கெடுதல் செய்வது பாபத்தை தரும் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு முதல் வரி இப்படியும் இருக்குது அல்லது இப்படித்தான் இருக்குது ஒரிஜினலா. அந்த வரி முதல் வரி இப்படி, அஷ்டாதச புராணேஷு வியாசஸ்ய வச்சனத்வயம். 18 புராணங்கள்லையும் வியாசர் 2 விஷயம் சொல்றார். பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனம் அப்படிங்கிறது அது அந்த ஸ்லோகம் இன்னொரு விதமா சொல்றது, அல்லது இதுதான் சரியான ஸ்லோகம், ஏதோ ஒண்ணு. அடுத்தது இந்த 2வது அத்தியாயத்துல நாம 5வது ஸ்லோகம் பார்க்கும்போது, இதுவரையிலும் அனுஷ்டுப் சந்தஸ் பார்த்துட்டு இருந்தோம், இனிமேல் திருஷ்டுப் சந்தஸ் பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னோம். அனுஷ்டுப் சந்தஸ்னா நான் ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொன்னேன். உயிருள்ள எழுத்து 8 எண்ணணும், ஒரு கமா போட்டுக்கணும், அப்படி ஒரு வரியை 2ஆ பிரிச்சுக்கணும், மூச்சு விடுறதுக்கு சௌரியமா மூச்சு விட்டு சொல்லிக்கணும். இல்ல நல்ல தம் கட்டி சொல்ல முடிஞ்சதுன்னா கடைசியில் செங்குத்து கோடு போடுறது வரையிலும் போய்க்கலாம். அடுத்தது 2 செங்குத்து போடுறது வரையிலும் 2வது வரி. அத விராமக ஃபுல் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அங்க நிறுத்தி தாராளமா மூச்சு எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு நுணுக்கமான வேற விவரணங்கள் அல்லது டெபினிஷனும் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்ல, நான் உங்களுக்கு எவ்வளவு எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கேங்கிறதுக்காக சொல்றேன்.
சந்தோவல்லரின்னு ஒரு புத்தகம் இருக்குது, சந்தஸ் பத்தி சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். அதுல அனுஷ்டுப் சந்தஸ்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்லோகம் சொல்லுது, பஞ்சமம் லகு சர்வத்ர சப்தமம் தி சதுர்த்தயோஹோ ஷஷ்டம் ஞேயம் குரு சர்வம் சேஷேஷு அநியமோ யதா. 5 லகுவா இருக்கணும், எங்கனாலும் 5 லகுவா இருக்கணும். 7, 2, 4 எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். லகுவா இருந்தா கொள்ளலாம், வேற விதமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். 6 கண்டிப்பா குருவா இருக்கணும், மற்ற இடங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி இப்படி சொன்னா அது ஒரு கன்ஃபியூஷன் வரும். லகு அப்படின்னா குறிலு, குரு அப்படின்னா நெடிலு அப்படின்னு சொன்னா அது ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஹ்ரஸ்வக அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல குறில், தீர்க்க அப்படிங்கிறது நெடில். இந்த லகு குருங்கிறது அது மாதிரி, ஆனா அது இல்லை. அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வர்ணனைகள் விவரங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி சிக்கல்களுக்குள்ள ஒன்றும் போகாம சந்தஸ பார்த்தோம். 8 எழுத்து இருந்தா அனுஷ்டுப்பு, 11 எழுத்து இருந்தா திருஷ்டுப்பு. 8 எழுத்து இருந்தா கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹாவரி சூதன அப்படின்னு சொல்லிட வேண்டியது. திருஷ்டுப்பா இருந்தா குரு நஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யம் அபீஹ லோகே அத்வார்த்த காமாம்ஸ்து குருநிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான் அப்படின்னு கொஞ்சம் ராகம் மாத்தி பாடிக்கிட வேண்டியது. இப்படி கீதை முதல் அத்தியாயத்துல அதுக்கு விஷாத யோகம்னு பேரு கொடுத்திருக்கிறோம். அர்ஜுன விஷாத யோக, இதான் முதல் அத்தியாயத்துக்கு பேரு. அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. சில வெரைட்டி சொல்றேன். இப்ப தமிழ்ல சொன்னான், சொல்லுதல் ஒரு வார்த்தை. பறைந்தான், பறஞ்சோ அப்படின்னு மலையாளம் இருக்கு, தமிழ்லையும் பறைந்தான் இருக்கு. அடிச்சு, அதாவது பறையறைஞ்சு சொல்றது மாதிரி சொல்றது. விளம்பினான், எல்லாருக்கும் கொடுக்கிறது. கழறினான், இந்த மாதிரி வேற வேற வார்த்தைகள் சொல்லும் போது அதுக்கு வேற வேற அர்த்தங்கள் கொடுக்கிறது இலக்கியவாதிகளுடைய குணம். அது மாதிரி நான் சில வார்த்தைகளை சொல்றேன். இதெல்லாம் ஷேட்ஸ் ஆஃப் துக்கம், துன்பம்னு வச்சுக்கோங்க. துக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு, அதாவது மனசுல தோன்றக்கூடிய ஒரு வருத்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா. அடுத்தது கஷ்டம், அது சரீர கஷ்டமோ பண கஷ்டமோ அதெல்லாம் கஷ்டம். அடுத்தது ஷோக, நெருங்கியவர்களுடைய மரணத்தினாலேயோ அல்லது ஏதாவது இழப்பினாலேயோ விரயத்தினாலேயோ ஏற்படக்கூடிய தீராத ஆறாத துக்கம். இது கால்பனிக்கமாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அடுத்தது கேதக, இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ட்ரெயின்ல எல்லாம் போகிற பழக்கம் இருந்ததுன்னா, ஹமே கேது, நாங்கள் வருந்துகிறோம், உங்க ட்ரெயின் லேட்டா தான் வரும் 2 நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேது, அந்த வார்த்தை தான் இது, கேதக. நிராசை, இயலாமை காரணமாக தோன்றக்கூடிய உணர்வு கேதக. சோபக, விரும்பியது கிடைக்காததுனால ஏற்படக்கூடிய ஆத்திர உணர்வு.
இன்னைக்கு சில பேர் கொலை செய்யற அளவுக்கு எல்லாம் போறாங்க. அதனால அந்த மாதிரி ஜஞ்சட்ல சிக்கல்கள்ல மாட்டிடக்கூடாது. எது பைத்தியமோ நமக்கு தெரியாது, சைக்காலஜிக்கல் டிசார்டர்ல எது இருக்குன்னு தெரியாது. அதனால அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது உத்தமம். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்தது விஷாதக, துக்க மிகுதியினால என்ன செய்வதுன்னு அறியாம இருக்கக்கூடிய நிலை. அர்ஜுனன் அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்ததுனால முதல் அத்தியாயத்தை அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு நம்ம பேர் போட்டோம். இதுல அர்ஜுனன் இப்படி சோக மோகத்துல இருந்ததுனால, அப்படி யாரு சோக மோகத்துல இருக்காங்களோ அவங்கள எல்லாம் நம்ம சம்சாரின்னு சொல்லலாம். அப்படி சோக மோகத்துல இருந்ததுனால சம்சாரத்தினால கவலைப்படுகிறவனாகவும் இருந்தான். கவலையில மூழ்கிட்டான். அவனுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம், முன் ஜென்மத்துல செய்த புண்ணியத்தினால இதுல இருந்து வெளியே வரணுங்கிற எண்ணம் வந்தது. இது என்னால மட்டும் முடியாதுங்கிற எண்ணம் வந்தது. தனக்கு முன்னாடி இருந்த தன்னுடைய நண்பரான ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட தன்னை ஒப்படைச்சு என்ன கரையேத்து அப்படின்னு கேட்டுக்கிட்டான். கிருஷ்ணன் அதனால, அர்ஜுனன் சரணடைந்ததுனால, சிஷ்யனானதுனால, இவ்வளவு நாள் ரெண்டு பேரும் தோஸ்து தான், ஒரு வார்த்தை உபதேசம் பண்ணவே இல்லையே, இப்பதான் உபதேசம் பண்ண தொடங்குறார். அதனால உபதேசம் அப்படிங்கிறது தகுதி உள்ளவர்களுக்கு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது கீதையில 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் அந்த டீட்டெயில் சொல்றார். யாருக்கு சொல்லலாம் யாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு கீதை முடியக்கூடிய இடத்துல கிருஷ்ணனே ஒரு பட்டியல் போடுறார். இப்போ சில பேருக்கு முதல் அத்தியாயத்துல இன்னமும் சந்தேகங்கள் எல்லாம் தெளிஞ்சிருக்காது. பாவம் அர்ஜுனே, சொந்தக்காரங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான், அவ்வளவுதானே சொன்னான், இல்ல என்ன கெட்டு போச்சு அப்படின்னு இன்னமும் நினைக்கிறவங்க இருக்கலாம். அதனால அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சொல்ல நினைக்கிறேன். அவங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய முன்னாடி கிளாஸை கேட்டுக்குங்க அப்படின்னு. அப்படி சொல்றதுனால முன்னாடி கிளாஸை கேட்டா புது கிளாஸ் கேட்கும் போது முன்னாடி சொன்ன கிளாஸ் தான் வரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. என்னால இன்னைக்கு எடுக்கிற கிளாஸ் நாளைக்கு எடுக்க முடியாது, இதே மாதிரி இன்னொரு நாள் கிளாஸ் எடுக்க முடியாது. அதனால அன்னன்னைக்கு என்ன நான் சொல்றேங்கிறது உங்க அதிர்ஷ்டம் போல இருக்கும். நான் போன வகுப்புல சொன்ன சில விஷயங்கள், இந்த வகுப்புல சொல்ல போற விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் நான் கீத கிளாஸ்ல சொன்னதே இல்லை. ஒரு 4-5 கீத கிளாஸ் எடுத்திருக்கிறேன், எந்த கிளாஸ்லயும் சொன்னதில்லை. திருக்குறள்ல தொடக்கத்துல இருந்து ஒவ்வொரு அத்தியாயமா திருவள்ளுவர் அடுக்கிட்டு வரும்போது செய்நன்றி அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார். நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. செஞ்சோற்று கடன், நன்றி கடன் அப்படின்னு எல்லாம் நம்ம பெருமை அடிக்கிற ஒரு விஷயம். இத வச்சுதான் கர்ணனை போல யோக்கிய சிகாமணி உண்டா அப்படின்னு எல்லாம் கூட பட்டிமன்றங்கள்ல பேசுவாங்க. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. திருவள்ளுவரே சொல்றார், எந்த பாவிக்கும் விமோச்சனம் பரிகாரம் பண்ணி பிழைக்கலாம், பஞ்சமா பாதத்துக்கு கூட பரிகாரம் பண்ணி பிழைக்கலாம் நான் சொன்னேன். ஆனா ஆத்த தாயியா இருந்தா பரிகாரம் இல்லைன்னு சொன்னேன். திருவள்ளுவர் சொல்றாரு, செய்நன்றி கொஞ்சவங்களுக்கும் பரிகாரம் இல்லை அப்படிங்கிறார். உய்வில்லை, பரிகாரம் இல்லை, செய்நன்றி கொன்ற மகருக்கு.
நாம மகாபாரதத்துல யுயுத்சு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. திருதராஷ்டிரனுடைய பையன் தான் அவரும். இந்த 100 பேர்ல வராது, 100 பாவிகள்லாம் பையன் வரமாட்டான். இன்னொரு பையன் யுயுத்சுன்னு பேரு. திருதராஷ்டிரனுக்கும் ஒரு வைஷ்ய பெண்ணுக்கும் பிறந்தவர். ஜாதி கலப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த வர்ண கலப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஜாதி கலப்பெல்லாம் பண்ணக்கூடாது முன்னாடி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. வரலாறு தெரியாம யாரும் என்ன வேணாலும் வளரலாம். மகாபாரத யுத்தம் தொடங்குறதுக்கு முன்ன தர்மபுத்திரர் சொல்றாரு, கடைசி சான்ஸ், யார் யாருக்கு என் பக்கம் தர்மம் இருக்குன்னு எண்ணம் இருக்கோ அவர்கள் என் பக்கத்துல இருக்கலாம், இல்லைன்னா இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, மனசு மாத்திட்டு அவங்க துரியோதன பக்கம் போறாங்கன்னா போய்க்கிங்க. அது மாதிரி துரியோதன பக்கம் இருக்கிற யாருக்காவது தப்பான முடிவு எடுத்துட்டோம் தோணிச்சதுன்னா அவங்க என் பக்கம் வாங்க அப்படின்னு தர்மபுத்திரர் அறிவிக்கிறார். ஏன்னா அவர் அநியாயமா யாரையும் கொல்ல விரும்பல. அதனால கடைசியா ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்கார். அதுல இந்த திருதராஷ்டிரனுடைய மகனான யுயுத்சு கட்சி மாறி தர்மபுத்திரர் பக்கம் வந்துடுறான். அவன் ஒருத்த மட்டும் கட்சி மாறுறான். சல்லியன் மாறல, தர்மபுத்திரர் இருக்க மாமா 2 அக்ஷணியோட வந்தவர் அவரும் மாறல. ஆனா யுயுத்சு தனி ஒரு ஆளாக கட்சி மாறிடுறான். பீஷ்மர் மாறல, துரோணர் மாறல, அயோக்கிய சிகாமணிகள் யாரும் மாறல, யுயுத்சு மட்டும் மாறினான். அப்போ உடனே துரியோதனன் கூட என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்ட வீட்டுக்கு 2 பண்ணிட்டான், நந்தி கட்ட பாவி, குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு, இப்படி எல்லாம் டயலாக் விட்டுருப்பாங்க. இதே மாதிரி ராமாயணத்துல பாக்குறோம். ராவணனுக்கு 2 சகோதரர்கள், விபீஷணன், கும்பகர்ணன். அப்படி விபீஷணன் ராமர் பக்கம் வர முடிவெடுக்கிறார். சொல்லி பார்க்கிறார் அண்ணன் கிட்ட, எது சரி எது தப்பு அப்படின்னு. மகாபாரதத்துல ஒரு விதுரன், ராமாயணத்துல ஒரு விபீஷணன், நிறைய இடங்கள்ல ஒத்து போவாங்க. அண்ணன் கேட்கிற மாதிரி இல்ல, கொல்ல வரான். அவர் அப்புறம் ராமர் கிட்ட வந்துடுறார். பிறகு கும்பகர்ணன் கிட்டையும் போய் சொல்றார், உனக்கே தெரியும் ராமர் பக்கம் தான் தர்மம் இருக்குன்னு தெரியும், அதனால இந்த பக்கம் கட்சி மாறி வந்துரு அப்படின்னு. கும்பகர்ணனும் ராவணன் கிட்ட சொல்றான். ராவணன் சொல்றான், நான் சொன்ன கேட்க போறியா இல்லையா, கொலை பண்ணிடட்டுமா அப்படின்னு கேட்கிறான். கும்பகர்ணன் பார்த்தா, இந்த பாவி கையால சாகிறத விட பகவான் கையில சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சண்டைக்கு போறேன் அப்படின்னு வந்துட்டான். ஆனா கும்பகர்ணன் தர்மத்தினுடைய பக்கத்துக்கு மாறல, விபீஷணன் தர்மத்தினுடைய பக்கத்துக்கு மாறலாம். இப்ப இதுல யாரு செய்தது சரி அப்படின்னு பட்டிமன்றங்கள் நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. அறவேக்காடுகள், கோமுட்டைகள் பட்டிமன்றம் நடத்துவா குழைப்பாங்க. இது விஷயமாக சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம திருக்குறள் மூலமா பார்ப்போம். செய்நன்றி அறிதலுக்கு அடுத்த அத்தியாயம் திருவள்ளுவர் நடுவு நிலைமை அப்படின்னு ஒரு அத்தியாயம் வைக்கிறார். அப்போ பரிமேலழகர் அதுக்கு விளக்கம் சொல்றார். ஏன் செய்நன்றி அறிதல் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது நடுவு நிலைமை வைக்கணும்? நியாயமான கேள்வி தானே. பொதுவா பழைய காலத்துல ஒரு நூல் எழுதுறது அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸுக்கு உள்ள இருக்கும். நிறைய பரீட்சைகளை ஜெயிக்கணும். இப்போ ஒரு அத்தியாயத்துக்கு அடுத்தது 2வது அத்தியாயம் ஏன் வச்சாங்கன்னு சொல்லணும், ஒரு ஸ்லோகத்துக்கு அடுத்தது அடுத்த ஸ்லோகம் ஏன் வச்சாங்கன்னு சொல்லணும், இப்படியெல்லாம் காரணம் சொல்லணும்.
பகவத்கீதை சங்கர பாஷ்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கரர் ஒவ்வொரு பாஷ்யத்திலும் அப்படி சொல்லி சொல்லி போவார். இப்ப இந்த விஷயத்த பேசினாரு, அதனால அடுத்தது இந்த விஷயத்த பேச போறாரு, இதுக்கு தொடர்ச்சியா இது வருது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சங்கதி அப்படின்னு அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பேர். அப்ப பரிமேல் அழகர் அதை சொல்லும் போது ஒருத்தன் செய்நன்றி அறிதல் அப்படிங்கிற பெயர்ல, செஞ்சோற்று கடன் அப்படிங்கிற பெயர்ல, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யப்படாது அப்படிங்கிற பெயர்ல அதர்மி ஆகலாம். அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு அடுத்தது நடுவு நிலைமை வச்சாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு உதாரணம் சொல்றேனே, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார், வலது வீட்டுக்காரர். இடது வீட்டுக்காரர் எப்பவும் இடது, லெப்ட்னாலே உங்களுக்கு தெரியும் தானே, ஊர் உலகத்தை கெடுக்கிறதே லெப்ட். இடதுனாலே உலகத்தை கெடுக்க பிறந்தவங்கன்னு அர்த்தம். அப்ப இடது வீட்டுக்காரர் நமக்கு பிரச்சனை பண்ணக்கூடியவர். அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, வலது வீட்டுக்காரரு குப்பையை கொண்டு இடது வீட்டுக்காரருக்கு முன்ன வீட்டுல போட்டார். அப்ப நடு வீட்டுல நம்ம இருக்கிறோம். அதனால இடது வீட்டுக்காரர் நம்ம கிட்ட வந்து, பாருங்க அவன் வீட்டு குப்பையை எங்க வீட்டுக்கு முன்ன போடுறான் அப்படின்னு நியாயம் கேட்க வரான்னு வச்சுங்க. தோவாள ஆசிரமத்துல இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. வலது பக்கம் இருந்த கோவில்காரனும் குப்பையை போடுவாங்க, இடது பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்களும் குப்பையை போடுவாங்க, 2 பேருமே போடுவாங்க. நான் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் சொல்றேன். ஒரு வீட்டுக்காரன் இன்னொரு வீட்டுல போட்டான். இப்ப நாம என்ன பண்ணுவோம்? இந்த இடது வீட்டுக்காரன் நமக்கு ஒரு ஃபேவரும் பண்ணதே இல்லை. வலது வீட்டுக்காரன் நம்ம கிட்ட எவ்வளவு பிரியமா இருக்கான், பாசமா இருக்கான், எவ்வளவு ஃபேவர் பண்றான். அதனால வலது வீட்டுக்காரனுக்கு ஆதரவா நம்ம பேசுவோம் அப்படின்னு இயல்பு அது தானே. நன்றி உணர்ச்சின்னா தானே. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாம இருக்கிறதுன்னு அதானே. செய்நன்றி அறிதல்னு அதானே. உலகத்துல பெரும்பான்மையான பேரு இப்படித்தான் நியாயம் பண்றாங்க. வேண்டியவர்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவர்களுக்கு ஒரு நியாயம். தன் பிள்ளைக்கு ஒரு நியாயம், அடுத்த பிள்ளைக்கு ஒரு நியாயம். தன் பிள்ளைக்கு பேரு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ராம்குமார், அந்த பொண்ணு பேரு சரி ஒரு அஸ்வினின்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி நடு ரோட்ல ராம்குமார் கொண்டுறாரு. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன ஒரு ஷோபகன் ஒரு கதை சொன்னேனே, அந்த கதை. அப்ப அஸ்வினிக்கு அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைய கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க பிள்ளை. ராம்குமார் அம்மா அப்பா சொல்றாங்க என்ன சொல்றாங்க? யாருனாலும் ஒரு நேரம் இல்லாட்டா ஒரு நேரம் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல ஏதாவது செய்யத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? சின்ன வயசு, வாழ வேண்டிய வருவோம், ஏதோ நல்ல புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கணும். இது ராம்குமார் அம்மா அப்பா கதையா இருக்கும். இதே ராம்குமார் அம்மா அப்பா அஸ்வினி அவங்க பிள்ளையா இருந்திருந்தா என்ன சொல்லுவாங்க? அஸ்வினிக்கு அம்மா அப்பாவுக்கு ராம்குமார் பிள்ளையா இருந்து இதை செய்திருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்போ கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவக அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். பிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேத்தாக. நம்முடைய அறிவை வேண்டியவங்க வேண்டப்படாதவங்கிறது மறைக்க கூடாது.
ஒரு பாலைவன மதத்துக்காரங்க இருக்காங்க. இந்த பாலைவன மதத்துக்காரங்க எல்லாம் ஒரு நியாயம் இருக்கு. என் மதத்துக்காரன் என்ன செய்தாலும் சரி, அடுத்த மதத்துக்காரன் என்ன செய்தாலும் தப்பு. அயோக்கிய பையன் சின்ன சொன்னானா, முஸ்லீம்களில் எவ்வளவு மோசமானவன் இருந்தாலும் சரி, காந்தியடிகள் அவனுக்கு கால் தூசுக்கு வர மாட்டாரு அப்படின்னாரா. இதுதான் அவங்களுடைய நியாயம். அப்ப நடுவு நிலைமைங்கிறது அது இல்ல. ஷிபி சக்கரவர்த்தி தன்னை சரணடைந்த ஒரு புறாவுக்காக தன்னுடைய சதையே அறிஞ்சு கொடுத்தார் அப்படின்னு கேள்விப்படுவோம். மனுநீதி சோழன் தன்னுடைய பையன் தெரியாமத்தான் கண்ணுக்குட்டி ஓடி ஆடி வந்ததுல தேர்ல விழுந்து இறந்து போச்சு, அவன் கொல்லல. ஆனாலும் பசு தன்னுடைய குழந்தையை இழந்து வருந்துறது மாதிரி நானும் என்னுடைய குழந்தையை இழந்து வருந்தினால்தான் அந்த பசுவுக்கு நியாயம் செய்ததாகும் நினைச்சு தன்னுடைய மகனை மற்றவர்கள் தேர்காலில் இட்டு கொல்றதுக்கு தயங்கின போது தானே தன்னுடைய தேர்காலில் போட்டு தன்னுடைய மகனை கொண்டான். இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த மண் இந்த சனாதன தர்மம். நடுவு நிலைமைனா இப்படி இருக்கணும். அர்ஜுனன மாதிரி மாமன்மார், அப்பாமார், சித்தப்பாமார், பெரியப்பாமார், மாமன்மார், தாத்தாமார் இப்படி எல்லாம் சொன்ன உடனே ஒரு நியாயம், முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா இன்னொரு நியாயம். அப்படி பேசினா அது சரி வராது. அர்ஜுனன் பிறந்தது பாண்டுவுக்கும் குந்திக்கும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவங்க பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறாங்கிற வச்சு அப்பா அம்மா லட்சணத்தை முடிவு பண்ணலாம். காந்தாரி திருதராஷ்டிரன் பொறாமையில புழுங்கினவங்க, அவங்க பிள்ளைகள் அந்த லட்சணத்துல இருந்தாங்க. பாண்டு குந்தி பெருந்தன்மை உள்ளவங்களா இருந்தாங்க, அவங்க பிள்ளைகள் அந்த லட்சணத்துல இருந்தாங்க. அதனால நடுவு நிலைமை அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அர்ஜுனன் செய்தது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், தப்பு அப்படிங்கிறதும் புரியும். பொதுவா நாம ஒவ்வொருத்தருமே இதுக்கு பாதிக்கப்பட்டவங்க தான். நமக்கு பாதிப்பு வரும்போது புலம்புவோம், நமக்கே தேவைப்படும் போது ஃபேவர் வாங்கிக்குவோம். நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி நமக்கு ஒரு வேலை வாங்கிக்குவோம், நம்ம பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கிக்குவோம். அதனால இன்னொரு நியாயமா வேலை கிடைக்க வேண்டியவங்களுக்கு வேலை கிடைக்காம போகும். சட்டத்தை வளைக்கிறது, காவல்துறையை வளைக்கிறது, தமிழ்நாட்டுல நடக்கிற கதை தான் உங்களுக்கு தெரியுமே. யாரை பிடிச்சு உள்ள போடணும்னா போடலாம், எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் நீங்க வெளியேயும் சுதந்திரமா உலாவலாம். அரசாங்கத்துக்கு நீங்க வேண்டப்பட்டவங்களா வேண்டப்படாதவங்களாங்கிறது மட்டும்தான் கேள்வி. இது அநியாயம்னு சொல்றோம், ஏன்னா நடுவு நிலைமை இல்லாததுனால. அதனால நடுவு நிலைமைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து போன வகுப்புல இன்னொரு கேள்வியும் இருந்தது. கவலை, துக்கம் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம், அசோச்யான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ஸ்ச பாஷதே கதாசூன் அகதாசூன்ஸ்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு ஆரம்பிக்குது. இதை நாம உபதேசம் தொடங்குற இடமா எடுத்துக்கிறோம். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ
அகம் துவா சர்வ பாபேபியக மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. அங்க கவலைப்படாதே அப்படின்னு முடியுது. கவலைப்படாதேன்னு தொடங்கி கவலைப்படாதேன்னு முடியுது. அதனால கீதையினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, கவலை இல்லாம வாழ்றதுக்கான வழிகாட்டுறது அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். ஒரு நூல் தொடக்கத்துல என்ன சொல்லுது, முடியும் போது என்ன சொல்லுது, இடையில திருப்பி திருப்பி என்ன சொல்லுது, இப்படி ஒரு 6 விஷயங்களை வச்சு நாம ஒரு நூலுடைய தாத்பரியம் உட்கருத்து என்னன்னு முடிவு பண்றோம். பள்ளிக்கு அனுப்பின குழந்தை உரிய நேரத்துல திரும்பி வரலைன்னா அம்மா அப்பாவுக்கு கவலை. எழுதின தேர்வு முடிவு எப்படி வருமோ எப்படி வராதோன்னு, நினைச்ச மாதிரி வருமோ வராதோன்னு கவலை. பிறக்க போகிற குழந்தை, சில பேருக்கு அது ஆனா பெண்ணான்னு கவலை, சில பேருக்கு ஆரோக்கியமா பிறக்குமா இல்லையான்னு கவலை, சில பேருக்கு பிறந்துருமேன்னு கூட கவலை இருக்கலாம். நவீன காலத்துல அப்படி இருக்கும். வரப்போகிற வரனை குறிச்சு கவலை. என்னது, 1000 காலத்து பயிர் திருமணம் சொல்லுவாங்க, எப்படி நமக்கு வாய்க்க போகுதோ அப்படின்னு கவலை. சில பேருக்கு அழகா இல்லைன்னு கவலை, சில பேருக்கு அறிவா இல்லைன்னு கவலை, சில பேருக்கு பணக்காரனா இல்லைன்னு கவலை, சில பேருக்கு பிரதமர் ஆக முடியலையே அப்படின்னு கவலை. இன்னும் கொஞ்சம் போதை பொருள் சாப்பிட்டா பிரதமர் ஆயிடலாம். தாய்லாந்து பாங்காக்கெல்லாம் போய் பான்பராக் சாப்பிடுறது மாதிரி பாங்கு எல்லாம் சாப்பிட்டா பிரதமர் ஆயிடலாம். சில பேருக்கு முதல்வர் ஆக முடியலன்னு கவலை, சில பேருக்கு கார் இல்லைன்னு கவலை, சில பேருக்கு வீடு இல்லைன்னு கவலை. பூஜ்ய சாமிஜி ஒரு பாட்டு சொல்லுவாங்க, தமிழ்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு பாடல் சரியா ஞாபகம் இல்லை. அதாவது, நல்ல பட்டு மெத்தையில படுத்திருக்கிறவனுக்கும் சரி, இல்ல ரோட்டு ஓரத்துல இருக்கிறவனுக்கும் சரி, கவலைங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். எதுக்கு கவலைப்படுறாங்கிறது வித்தியாசப்படலாமே தவிர கவலைங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். இந்த கவலை அப்படிங்கிறத கொடுக்கிறதுக்கு சோக மோகங்கள் காரணம். நம்ம அதனால தான் அதை சொல்றோம். சோக மோகங்கள் இல்ல, ராக மோகங்கள். அதனால சோகம். என்ன நடக்குது பாருங்க, யாருக்கு பற்றுதல் இருக்கோ அவருக்கு மோகம் வருது. இப்ப நமக்கு இந்த கான்டெக்ட்ல அர்ஜுனன் எடுத்துப்போம். சங்கரர் திருஷ்டுவா து பாண்டவானீகம், முதல் அத்தியாயம் 2வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு தூஷ்ணீம் பபூவஹ 2வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம், 1வது அத்தியாயம் 2ல இருந்து 2வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம் வரைக்கும் எல்லாத்தையும் இத ராக மோகத்தினால ஒருத்தன் சோகப்பட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது மாதிரி படிச்சுக்குங்க, அதுக்கு அவ்வளவுதான் அர்த்தம் அப்படின்னு ஒரே வரியில முடிச்சிடுறாரு. அர்ஜுனனுக்கு தன் முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் பார்த்த உடனே இவங்க எல்லாம் என்னுடையவங்க, என்னுடையவர்கள், நான் அவர்களுடையவன், இவர்கள் என்னுடையவர்கள், நான் அவர்களுடையவன் அப்படிங்கிற ஒரு மயக்கம் வருது. இது மயக்கம்னு சொன்னா
நிறைய பேருக்கு ஜீரணிக்கிறது கஷ்டமா இருக்கும். இது மயக்கம்னு புரியாம இருக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு. இந்த மயக்கம்னு எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் போயிடும். அது அர்ஜுனனே அவனுடைய வாயால கதம் பீஷ்மம் அகம் சங்கே அப்படின்னு அவனுடைய மயக்கத்தை வெளிப்படுத்துறான். இப்படி பற்றுதல், அதனால மயக்கம், அதனால கவலை, இது ஒருத்தனை ஆக்கிரமிக்கும் போது என்ன ஆகுது? அர்ஜுனன் சாதாரண மனுஷன் இல்ல, பாண்டுக்கும் குந்திக்கும் பிறந்தவன். எப்படிப்பட்ட பரம்பரை, எப்படிப்பட்ட குலம். அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கே தன்னுடைய சத்திர கர்மம், அரச தர்மத்தை விடணும்னு தோணிட்டு, இன்னொரு விதத்துல சொன்னா ஸ்வதர்மத்தை விடணும்னு தோணிட்டு. அப்போ யாருக்கு பற்றுதல் இருக்கோ, யாருக்கு அதனால மயக்கம் உண்டாகுதோ, யாருக்கு அதனால கவலை வருதோ, ஏன் இதெல்லாம் பிரச்சனைக்குரியதுன்னா, இது இருக்கிறவன் கண்டிப்பாக சொதர்மத்தை கடைபிடிக்க மாட்டான். இது ஒண்ணு. சொதர்மத்தை கைவிடுவான் அப்படிங்கிறது முதல் பிரச்சனை. அது கூட பரவாயில்ல. அர்ஜுன் அடுத்து என்ன சொன்னா? வைக்ஷ்யம் தத்வார்த்த காமாம்ஸ்து குரு நீகைவ குஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். குருமார்களை கொண்டு அந்த ரத்தம் தோய்ந்த விஷயங்களை அனுபவிக்கிறத விட குருவன் அகத்வாகி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யம் அபீக லோகே. நான் பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுருவனே அப்படிங்கிறான். தன்னுடைய தர்மத்தை, க்ஷத்திரிய தர்மத்தை கைவிடுறான். அடுத்தது மற்றவர்களுடைய தர்மமான பிக்ஷை எடுத்து சாப்பிட போறேன் அப்படிங்கிறது பரதர்மத்தை கடைபிடிக்கிறான். சொதர்மத்தை கைவிடுறான், தன் கடமையை கைவிடுறான், அடுத்தவங்க செய்ய வேண்டியதை தான் செய்ய தயாராகிறான், தனக்கு தகுதி இல்லாததை செய்யறதுக்கும் தயாராகிறான். அதாவது புண்ணியம் செய்யாம இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம், பாவமும் செய்கிறது. புண்ணியம் செய்யாம இருந்த கூட பரவாயில்ல, பாவமும் செய்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம். அப்போ இது அர்ஜுனனுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய விஷயம் இல்ல, நமக்கும் கூட பொருந்தக்கூடிய விஷயம்தான். அதனால நாம கீதை படிக்கலாம். அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாரோ அதெல்லாம் நமக்கும் பிரயோஜனப்படும். அப்ப எந்த ஒரு மனிதனுக்கும் இயல்பாகவே ராக மோக சோகம் வந்ததுன்னா சொதர்ம பரித்தியாகம், தன் கடமையை கைவிடுதல் அப்படிங்கிறது வரும். பரதர்மத்தை கடைபிடிக்கிறது அப்படி சொன்னா கேட்க நல்லா இருக்கும். பாவத்தை செய்யறது, புண்ணியத்தை செய்யாம இருக்கிறது, பாவத்தை செய்யறது அப்படிங்கிற புத்தியும் வரும். பொதுவா கர்மத்தை நாம 5 விதமா பிரிப்போம். செய்யக்கூடியது 4, செய்யக்கூடாதது 1 அப்படின்னு சொல்லலாம். நித்திய கர்மம், தினசரி கடமைகள்னு தற்காலிகமா ஒரு அர்த்தம் சொல்றேன். நைமித்திக கர்மம், விசேஷ கர்மம். காமிய கர்மம், ஆசையினால செய்யக்கூடியது. பிராயஷ்சித்த கர்மம், ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு பரிகாரமா பண்றோம். இதெல்லாம் டூஸ். டோன்ட்ஸ், பிரசித்த கர்மம், செய்யக்கூடாத செயல்கள். கள்ளு குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, மாமிசம் சாப்பிடுறது, இது மாதிரிப்பட்டதெல்லாம். அப்போ
செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேங்கிறான், செய்யக்கூடாததை செய்கிறான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதுல ஏற்படுது. அதனாலதான் 1வது அத்தியாயத்துல இருந்து நம்ம சொல்லும் போது ராகம், மோகம், சோகம் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தணும். பொதுவா நல்ல காலத்திலேயே ஒருவன் தன்னுடைய கடமையை செய்யும் போதே கூட பலனை எதிர்பார்த்து அகங்காரத்தோட செய்வான். நல்ல காலத்துல செய்கிறவனே கூட, கடமையை செய்கிறவனே கூட பலனை எதிர்பார்த்து அகங்காரத்தோட தான் செய்வான். அத கூட, அதுவே தப்பு, அது கூட சகிச்சுக்கலாம், அத கூட செய்ய மாட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு அர்ஜுனன் போயிட்டான். அப்ப என்ன ஆகும்? ஒருவன் இப்படி பற்றுதலோட பலனை எதிர்பார்த்து காரியங்கள் செய்யும் போது புண்ணியம் சம்பாதிக்கிறான், கடமையை செய்யும் போது. இல்ல செய்யல அப்படின்னா பாவத்தை சம்பாதிக்கிறான். இப்படி புண்ணிய பாவம் வரும்போது அந்த புண்ணிய பாவத்துக்கு ஏற்றது மாதிரி அவனுக்கு நல்ல கெட்ட ஜென்மங்கள் வருது, பிடிக்காத ஜென்மங்கள் வருது. இப்ப நம்மள சில பேர் நினைப்போம், என்ன ஜென்மம் இது அப்படின்னு. நமக்கு சில பேருக்கு நம்மளை பத்தியே ஒரு குறை இருக்கும். அது மாதிரி நமக்கு பிடிச்ச ஜென்மமோ பிடிக்காத ஜென்மமோ வரும். ஏன்னா முன் ஜென்மத்துல உள்ள இந்த மாதிரி செயல்களால. அப்ப நாம ஒரு சம்சாரி ஆயிடுவோம். அப்ப நம்முடைய பற்றுதல், மோகம், சோகம் இதெல்லாம் தான் நம்மட தர்ம அதர்ம காரியங்கள்ல ஈடுபட வைக்குது, புண்ணிய பாவங்கள்ல ஈடுபட வைக்குது. அதனால நாம நம்முடைய அடுத்த ஜென்மத்துக்கான வித்த போடுறோம். இப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கான வித்த சம்பாதிக்கிறோம். இப்படியே நம்முடைய பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புன்னு சக்கரம் சம்யக் சரதி இது சம்சாரக, நல்ல சுழல்றான், சுத்திக்கிட்டே வராங்கிறதுனால அதுக்கு சம்சாரம்னு பேரு. பிறப்பு இறப்புன்னு நம்ம சுத்திட்டே வரோம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் அப்படின்னு பஜகோவிந்தத்துல ஆதிசங்கரர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல இருந்து விடுதலை எப்படி வரும் அப்படின்னா ஞானத்தினாலதான் வரும், அறிவுனாலதான் வரும். ஆனா அர்ஜுனே ஏற்கனவே நான் பெரிய அறிவாளி அப்படிங்கிற மாதிரி தான் டயலாக் அடிச்சிருக்கான். 1வது அத்தியாயத்திலும் சரி, 2வது அத்தியாயத்திலையும் சரி. அதனால அவனுக்கு ஒரிஜினல் அறிவாளினா எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு படம் காட்டணும், உதாரணங்கள் காட்டணும். அதனால பகவத்கீதை எடுத்த உடனே ஒரிஜினல் அறிவாளி எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஸ்லோகத்தோட ஆரம்பிக்குது. 11வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்ஸ்ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ஸ்ச நானுஷோச்சந்தி பண்டிதாஹ. எடுத்த உடனே பஜகோவிந்தம்ங்கிற புத்தகத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சம்மட்டி அடி, மோக முத்கரக அப்படின்னு. அர்ஜுனனுக்கு நெத்தி போட்டியில் அடிக்கிற மாதிரி கிருஷ்ணன் சொல்றாரு, நீ கவலைப்பட தேவையில்லாதவங்களை பத்தி கவலைப்படுற. அசோச்சியான், கவலைப்பட தேவையில்லாதவங்களை பத்தி. அன்வசோச்சக, கவலைப்படுகிறாய். தொம், நீ. பிரஜ்ஞாவாதாம்ஸ்ச, பெரிய பெரிய அறிவாளி மாதிரி. அங்கு மாதிரிங்கிற வார்த்தை இல்ல, ஆனா நம்ம கிருஷ்ணனுடைய கிண்டல்ல இருக்கிற அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவாளி மாதிரி
அறிவாளிகளுடைய வாதங்களை எல்லாம் பாஷசே பேசுகிறாய். பண்டிதாக அறிவாளிகள், உண்மையான அறிவாளிகள் நீ ஒய்ஸ் மாதிரி பேசுன, அதெல்லாம் அதர்வைஸ் பேசக்கூடிய வார்த்தை. ஒய்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கதாசூன், கத ஆசூன், ஆசு ஆசூன் அப்படின்னா பிராணன், மூச்சு. கத ஆசூன் மூச்சு போனவனை பத்தியோ, அகத ஆசூன் மூச்சு போகாதவனை பத்தியோ, செத்தவனை பத்தியோ உயிரோட இருக்கிறவனை பத்தியோ. ந அனுஷோச்சந்தி கவலைப்பட மாட்டாங்கப்பா. நீ கவலைப்படுறேங்கிறதுலே தெரியுது நீ விவரம் கேட்டவன் அப்படின்னு. எந்த ஒரு மனுஷன் கவலைப்படுறானோ அவனுக்கு பக்குவம் இல்லை, ஞானம் இல்லை, உலகத்தை பற்றின அறிவு இல்லை, கடவுளை பற்றின அறிவு இல்லை, கர்ம வினைகளை பற்றின அறிவு இல்லை, கூடியது என்னது செய்யக்கூடாது என்னதுங்கிற அறிவு இல்லை அப்படின்னு எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால கிருஷ்ணன் எடுத்த உடனே சொல்றார், அர்ஜுனனுடைய முக்கியமான கவலை தானே, சண்டை போட்டா சொந்தக்காரங்கள் எல்லாம் செத்து போவாங்க, அவங்க செத்த பிறகு இந்த ராஜ்யத்தை கிடைச்சு நம்ம யாருக்கு கூட சேர்ந்து அனுபவிக்க போறோம்? குறைஞ்சபட்சம் நம்ம கிட்ட ஒரு பொருள் கிடைச்சுன்னா, இப்போ ஒரு பட்டு சேலை கெட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கட்டிக்கிட்டு ஒரு கல்யாண வீட்டுல போய் 4 பேர்ட்ட காட்டினா தானே அதுக்கு ஒரு மரியாதை. ஒரு பட்டுச்சேலையை வாங்கி நானே கட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள இருந்தா அது பட்டுச்சேலை வாங்காமலே இருக்கலாம். 4 பேர்ட்ட காட்டி 4 பேரு அதை எங்க வாங்கின, எவ்வளவுக்கு வாங்கின அப்படின்னு எல்லாம் கேட்டா தான் அதுக்கு ஒரு மரியாதை. அதனால இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணி விஷயங்களை சம்பாதிச்சாலும் சொல்லி சொல்லி காட்டுறதுக்கு ஏதாவது 4 பேர் வேணுமே. அது இல்லைன்னா சம்பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்ஜுனன் சொல்லும் போது, மற்றவங்க எல்லாம் இறந்துருவாங்க, செத்து போவாங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான காரணமா சொன்னான். பொதுவா நம்ம எல்லாருக்குமே மரணம், அதாவது எவ்வளவோ கவலைகள் பிரச்சனைகள் நமக்கெல்லாம் இருக்கும். 1000 பேருக்கு 1000 காரணம் இருக்கும். எல்லாருக்கும் விதிவிலக்கு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காரணம், செத்து போகுமோ செத்து போகுமோ, நான் செத்து போன என் பிள்ளைகளை யாருக்கு வலிப்பாங்க, நான் செத்து போன என் குடும்பத்தை யாருக்கு வலிப்பாங்க, செத்து போன பேரம் பேத்தியில யாருக்கு வலிப்பாங்க, நான் செத்து போன என்னுடைய பெட் அனிமல் பூரை யாருக்கு வலிப்பாங்க, யானை யாருக்கு வலிப்பாங்க, நாயை யாருக்கு வலிப்பாங்க. இப்படி நம்முடைய மரணத்தை பற்றின கவலைங்கிறது விதிவிலக்கு இல்லாம எல்லாருக்கும் இருக்கிறது. மற்ற கவலைகள் அவங்க சூழ்நிலையை பொறுத்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகலாம். அப்ப அர்ஜுனன் அந்த கவலையை சொன்னதுனால கிருஷ்ணனும் அந்த மரணத்தையே எடுத்து வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்றாரு. உண்மையிலேயே மரணம்னா என்ன, மரணம்னு ஒண்ணு இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அந்த மரணம் யாருக்கு இருக்கு, நாம யாரு, மரணம் யாருக்கு, இதெல்லாம் தான் ஒரு 25வது ஸ்லோகம் வரையிலும், முக்கியமா 30-35 வரைக்கும் கூட ஒரு ஆராய்ச்சி பகவான் பண்ண போறாரு. நம்முடைய அறிவு கண்ணை திறக்கிற ஒரு முக்கியமான வேலை இந்த ஸ்லோகங்கள் செய்யும். கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த சினிமால எடுத்த உடனே கிளைமேக்ஸ் தான். உங்களுக்கு ஷாக்கிங்கான சில ரெவலேஷன், சில கருத்துக்களை பகவான் சொல்லி தொடங்குறார். ஏன் இப்படி சொன்னார்? செத்தவங்களை பத்தி அப்ப கவலைப்படக்கூடாதா, சாவுங்கிறது கவலைக்குரிய விஷயம் இல்லையா அப்படின்னால நம்ம மனசுல ஒரு கேள்வி வருமே. அதனால அடுத்த ஸ்லோகம்
பகவான் சொல்றாரு, நானும் இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்தேன்னு கிடையாது, நீயும் இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்தேன்னு கிடையாது. நம்ம முன்னாடி இருக்கு, நம்ம சுத்தி சுத்தி நிக்கிறாங்களே இந்த ராஜாக்கள் வீரர்கள் எல்லாம், இவங்களும் இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்தாங்கன்னு கிடையாது. இனிமேல் நாமெல்லாம் இல்லாம போவோம் அப்படிங்கிறதும் கிடையாது. பாஸ்ட் சொல்லிட்டாரு, ஃபியூச்சர் சொல்லிட்டாரு. சுவாமி பிரசன்டென்ஸ் சொல்லலையே அப்படின்னு யாருக்காவது கேள்வி தோணுனா, நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு மடையம் இல்ல, பிரசன்டென்ஸ்ல நம்ம எல்லாம் ஜீவிக்கத்தான் செய்யறோங்கிறது நமக்கே தெரியும், அது சொல்லி காட்டாண்டா அப்படிங்கிறாரு பகவான் சொல்லல. நேத்தைக்கு என்ன நடந்தது, முன் ஜென்மத்துல என்ன நடந்தது நமக்கு தெரியாம இருக்கலாம், அடுத்த ஜென்மங்கள் என்ன நடக்கும் நமக்கு தெரியாம இருக்கலாம். அதை மட்டும் பகவான் சொல்லி காமிச்சாரு, இந்த ஜென்மத்துல என்ன இருக்குன்னு நமக்கே தெரியும், அதனால அதை பகவான் சொல்லல. அதனால நம்ம முன்னாடியும் இருந்தோம், இப்பவும் இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயம் அதః பரம். நது ஏவ அகம் ஜாத்து ந ஆசம். ந ஜாத்து முற்ற முழுக்க, ந ஆசம் இல்லாமல் இருந்தேன் என்பது ந இல்லவே இல்லை. ந தொம் நீயும் இல்லாம இருந்தேங்கிறது கிடையாது. இமே ஜனாதிபாக ந இந்த ராஜாக்களும் இல்லாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறது கிடையாது. ந பவிஷ்யாமக இனிமேல் இல்லாமல் போவார்கள் என்பதும் ந இல்ல. சர்வே வயம் நாம எல்லாரும். முதல்ல பிரிச்சு பிரிச்சு சொன்னார், தன்னை சொன்னார், அர்ஜுனனை சொன்னார், ராஜாக்களை சொன்னார். இப்ப எல்லாரையும் ஒரே கூடையில போட்டு நாம எல்லாரும் இனிமேல் அதப்பரம் இதுக்கப்புறம் இதுக்கு மேல இல்லாம போவோம் அப்படிங்கிறதும் இல்லை. புழுகினாலும் புழுகலாம், ஒரு அளவோட புழுகணும். இந்த அளவுக்கு புழுகப்படாதுப்பா அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னது, நாம இதுக்கு முன்னாடி இல்ல, நாம இனிமேலுக்கு ஒரு நமக்கு டேட் ஆஃப் பர்த் இருந்து வந்திருக்கோம், இனிமேல் டேட் ஆஃப் டெத் வரும், அதுக்கு பிறகு நாம இருக்க மாட்டோம். அப்படித்தானே? போன கிளாஸ்ல நாம் பிறந்தேன், அப்புறம் செத்து போனேன். அதுக்கு முந்தின கிளாஸ்ல நான் பிறந்தேன், செத்து போனேன். இந்த கிளாஸ்ல இந்த பிறந்திருக்கேன், இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவேன். அடுத்த கிளாஸ்லயும் பிறப்பேன், இருப்பேன், சாவேன். இல்லையா? என்ன பாக்குறீங்க தானே? அப்புறம் என்ன பார்க்காம ஆயிடுறீங்க. ஒருத்தரை பார்த்தா பிறக்குறாருன்னு சொல்றோம், காணாம போயிட்டா செத்து போனாருன்னு சொல்றோம். நான் எத்தனை தடவை பிறந்து செத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு 19வது கிளாஸ், 19 தடவை செத்து பிறந்தாச்சு, இனி சாவ போறேன் 19வது. அப்ப கிருஷ்ணன் என்னவோ சொல்ல வராரு. அவர் சொல்ல வர்றதுல ஏதோ ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னு அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சாமி, இந்த பிறப்பு இறப்பு திருப்பியும் பிறந்து இறக்குறது, இப்போ ஒரு பிறப்பும் இறப்பும் அது மனுஷ ஜென்மம் தான் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது ஜந்துக்கள், விலங்குகள் அது மாதிரி பிறப்போமா? அதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்களா? அதாவது
இப்படியும் பிறக்கலாம், இப்படியும் பிறக்கலாம், இப்படியும் பிறக்கலாம், இப்படியும் பிறக்கலாம். இதுல நாம இந்த பானை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்ல தங்க கோல்டன் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு, நல்ல டிசைன் எல்லாம் இருக்கு, உயர்ந்த ஜாதி பாறை போல இருக்கு. நாம எல்லாரும் எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில இருந்து இதுக்கு ஒரு பதில் இருக்கு. இந்த கேள்விக்கு நான் இப்ப அந்த பதில் தான் சொல்ல போறேன். இனி பகவத்கீதையெல்லாம் படிச்சு நம்ம இம்ப்ரூவ் ஆன பிறகு அப்புறம் வேற பதில் சொல்லுவேன். இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் இந்த உடல், நான் பிறந்திருக்கேன், எனக்கு ஒரு நாள் சாவு வரப்போகுது. இது வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்குவோம் நம்முடைய சௌகரியத்துக்கு. இப்போ ஏழு வகை பிறப்பு, நம்முடைய வகுப்பு இதுக்கு முன்னாடி வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். 7 வகை பிறப்பு, இப்படி 84 லட்சம் யோனிகள், வெரைட்டி அப்படின்னு ஒரு கணக்கு. இது தென்னாலிராமன் கதை மாதிரி ஆகும். நாட்டுல எத்தனை காக்கா வந்திருக்கு அப்படின்னு என்ன சொன்னாங்க, எல்லாரும் எண்ண முடியாம திரும்பி வந்துட்டாங்க. தென்னாலிராமன் கிட்ட ராஜா கேட்டார், அது 1,67,32,000 அப்படின்னார். நான் 2G ஊழல சொல்லல, நான் வேற கணக்கு சொன்னேன். ராஜா கேட்டாரு, அவ்வளவு துல்லியமா உனக்கு தெரியுமா? அவன் எனக்கு தெரியும் அப்படின்னு. உடனே தென்னாலிராமன் பொறுக்காதவங்க 4 பேர் இருப்பாங்களே, அவங்க எழும்பி, இல்ல ராஜா நாங்க எண்ணோம் 1,00,000 தான் இருந்தது அப்படின்னு. தென்னாலிராமன் சொன்னா, அது விருந்து வீட்டுக்கு போயிருக்கோம், அதனால நீ எண்ணும் போது குறைஞ்சு இருந்திருக்கும் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னா, இல்ல இல்ல நான் எண்ணும் போது 2,00,000 இருந்தது அப்படின்னா. தென்னாலிராமன் சொன்னா, அது விருதுக்கு வந்திருப்பாங்க, அதனால எண்ணிக்கை கூடி போச்சு அப்படின்னா. நம்முடைய பிறப்பை பற்றி வியாவகாரிகமா நம்ம பேசுறதா இருந்தால், தாவரத்தில் ஆரம்பிச்சு ஊர்வன, பரப்பன, விலங்குகள், தேவர்கள், இதெல்லாமே நம்முடைய பிறப்பினுடைய வகைகள். இது ஒவ்வொன்றிலையும் யோனி பேதங்கள் இருக்கு. அது ஒரு 84 அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படி லட்சம் வெரைட்டி இருக்கு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், மாணிக்கவாசகர் விடல, கல்லா கூட பறக்கிறான்னு. வெரைட்டி இருக்கு, ஜென்மத்துல நமக்கு வெரைட்டி இருக்கு. நீங்க மாடா கூட பறக்கலாம், ஆனா கேரளாவில போய் பிறந்துடக்கூடாது, கசாப்பு வச்சு தின்னு போடுவாங்க. குஜராத்ல போய் பிறக்கணும், ஏசி ரூம் போட்டு கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டுவாங்க. மாடா பிறக்கிறதுல கூட வெரைட்டி, அதாவது ஜென்மத்துல வெரைட்டி. அடுத்தது அதாவது மனுஷனா பிறக்கிறது, மாடா பிறக்கிறது, இப்படி வெரைட்டி. மனுஷனா பிறக்கிறது, மாடா பிறக்கிறதுலே அதுலயும் வெரைட்டி. நீங்க பணக்கார வீட்டுல பிறக்கணுமா, ஏழை வீட்டுல பிறக்கணுமா, ரோட்டோரத்துல பிறக்கணுமா, மாட மாளிகையில பிறக்கணுமா, டிக்கெட்டு கூட காசு இல்லாம வந்தவனுக்கு குடும்பத்துல செல்வத்திற்கு மகனா பிறக்கணுமா, அப்புறம் நீங்க மேற்கொண்டு கோடி கோடியா கொள்ளையடிக்கணுமா, இதெல்லாம் வெரைட்டி. இதுக்கு பல பேர் பல விதமா பதில் சொல்றாங்க. இதுக்கு நாம ஒரு பதில் சொல்றோம், இதை கிண்டல் அடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அவங்க யார்கிட்ட இதை விட பெட்டரான பதில் இல்ல. உலகத்திலே இருக்கிற பெட்டரான பதில் இது. நமக்கு இந்த ஜென்மத்துல கர்ம வினைகள் நாம பண்றோம், நல்லது கெட்டது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது தமிழ் இலக்கியம் சொல்லக்கூடியது. நான் வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணி சொல்லல,
நான் தமிழர்கிட்ட இருந்தே சொல்லேன். நாம பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தங் கருமமே கட்டளை கல் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இதெல்லாம் திருக்குறள். நம்முடைய கர்ம பலனினாலதான் நம்முடைய பிறவி அமையுது. நாம ஏன் கருப்பா இருக்கிறோம், நாம ஏன் சிவப்பா இருக்கிறோம், ஏன் ஒல்லியா இருக்கிறோம், ஏன் குண்டா இருக்கிறோம், ஏன் குள்ளமா இருக்கிறோம், ஏன் நெட்டையா இருக்கிறோம், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய கர்ம பலன்கள். நம்முடைய கர்ம பலன்கள் நம்முடைய பிறவியை தீர்மானிக்குது. இந்த ஜென்மத்துல நமக்கு கர்ம பலன்கள் நிறைய இருக்கு. அதுல கொஞ்சத்தை தான் நம்ம இந்த ஜென்மத்துல எடுத்துட்டு வரோம். இந்த ஜென்மத்துல புதுசா சம்பாதிக்கிறோம், திருப்பி அது மொத்தத்துல போய் சேருது. அங்கிருந்து மறுபடியும் ஒரு காம்பினேஷன், வண்டா பிறக்கிறதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கலாம், நண்டா பிறக்கிறதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கலாம். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைய காம்பினேஷன் வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க இந்த ஜென்மத்துல புண்ணியம் செய்தீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுடைய மனுஷ ஜென்ம காம்பினேஷனுக்கு முன்னுரிமை கொடுத்து அடுத்த ஜென்மத்தை மனுஷனா தந்துடும். நீங்க தமிழக முதலமைச்சர் மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு வண்டா சிண்டா பிறக்கிற காம்பினேஷனுக்கு முன்னுரிமை வந்து அடுத்த ஜென்மத்துல வண்டா சிண்டா பிறக்க வேண்டியிருக்கும். தெருநாயா கூட பிறக்க வேண்டியிருக்கலாம். ராமாயணத்துல ஒரு தெருநாய் கதை வருது, சுவாரஸ்யமான கதை. அது ராமாயணத்துல உள்ளது இல்லதுன்னு 2 விதமான கருத்து இருக்கு. ஆனா அங்க ஒரு தெருநாய் கதை இருக்கு. இன்னைக்கு கோவில்கள்ல பொறுப்புல இருந்து கோவில் சொத்தை கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு கதை ராமாயணத்துல. அதனால நம்முடைய கர்ம பலனின் அடிப்படையில தான் பிறவிகள். அதனாலதான் நமக்குள்ள இவ்வளவு வெரைட்டி வருது. கடவுள் அவரு பாரபட்சம் உள்ளவர் கிடையாது. ஒருவே இப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இதை நிராகரிக்கிறாங்க. இதுக்கு பெரிய லாஜிக்கல் ஓட்டையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஓட்டையில நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம், நாங்களே கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிச்சு மாண்டிக்க உபனிஷத் காரிகையில சங்கர் இருக்க குரு இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. இதுக்கும் பதிலும் சொல்லி வச்சிருக்காரு. அது நம்ம மாண்டிக்க உபனிஷத் படிக்கிற காலத்துல பார்ப்போம், இல்ல கீதையிலே பின்னொரு சந்தர்ப்பத்துல தேவைப்பட்டா பார்ப்போம். நீங்க சொல்ற ஓட்டை மட்டும் இல்ல, அதை விட நிறைய ஓட்டை எங்களுக்கே கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா இது பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷமா வரக்கூடிய பாரம்பரியம். நாங்க என்ன சொல்றோம், அதுல என்ன குத்தம் குறை உண்டு, எல்லாமே எங்களுக்கே தெரியும். மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய கர்ம பலனாலதான் பிறவி, அதுக்கு கர்ம பலன் கர்ம எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. சரிப்பா, நாங்க முட்டையில இருந்து கோழி வந்தா, கோழியில இருந்து முட்டை வந்தா, அப்படி அசைவ உதாரணம் சொன்னா, சைவ உதாரணம் சொன்னா வித்துல இருந்து மரம் வந்தா, மரத்துல இருந்து வித்து வந்தா, அப்படிங்கிற மாதிரி இது ஒரு லாஜிக்ல போகும். நமக்கு அதுக்கு நம்ம வேற தீர்வு வச்சிருக்கிறோம். இந்த லாஜிக் உள்ள நாம குழம்புறது இல்ல. இப்ப இது தப்புன்னு சொல்றவங்க இதை விட ஒரு பெட்டரா ஏதாவது ஒரு பேரடிம் சொல்லணும். ஏன் ஒரு குழந்தை பிறந்த உடனே இறந்துருது, ஒரு குழந்தை பணக்கார வீட்டுல பிறக்குது, ஒரு குழந்தை நோயோட பிறக்குது, ஒரு குழந்தை அறிவாளியா பிறக்குது. ஏன் இந்த வெரைட்டி சொல்லட்டும். இப்ப நம்முடைய கருத்து தப்புன்னு சொல்றவங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு நல்ல விளக்கம் சொல்லட்டு. அவங்க யார்ட்டும் இந்த விளக்கமே கிடையாது. நான் பொதுவா சொல்றது உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறது நான் சொல்றது இந்த மாதிரி சொல்லுவேன். நாம பரீட்சை எழுதுறோம், மார்க் வருது. நமக்கு அந்த மார்க் எப்படி வருது? வாத்தியார் போட்டதுனால வருதா, நம்ம எழுதுனதுனால வருதா? நம்ம எழுதுனதுக்கு தான் வாத்தியார் மார்க் போடுறாரு. நல்ல வாத்தியாரா இருந்தா, வீட்டுல பொண்டாட்டி கூட சட்டை போட்டு பேப்பர் திருத்தலைன்னா, எனக்கு 10ஆம் கிளாஸ்ல தமிழ் பேப்பர் திருத்தின வாத்தியார் மாதிரி வராம நல்ல வாத்தியார் வந்தாருன்னா, நான் எவ்வளவு மார்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறது நான் என்ன எழுதுறேனோ அதை பொறுத்து இல்லையா? அது மாதிரி என்னுடைய மதிப்பெண் என்னுடைய எழுத்துக்கு ஏற்றது மாதிரி, என்னுடைய பதிலளிக்கும் திறனுக்கு ஏற்றது மாதிரி, என்னுடைய அறிவுக்கு ஏற்றது மாதிரி தான் இருக்குமோ, அது மாதிரி என்னுடைய பிறவியும் என்னுடைய கர்மத்துக்கு ஏற்றது மாதிரி இருக்குங்கிறது ஒரு சிம்பிள் லாஜிக். இதுல இந்த ஒரே ஒரு கேள்வியை தவிர மீது எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. முத கர்மம் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் இதுக்கு பதில் இல்லாதது மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது அனாதி அப்படின்னு ஒரு வார்த்தை நாம சொல்றோம். தொடக்கம் தெரியாது அப்படின்னு. ஒருவேளை இப்படி சொன்னா புரியாது. அனாதிங்கிறது பல அர்த்தம் உண்டு.
இந்த இடத்துல உள்ள அர்த்தம் நான் சொன்னேன். அனாதிக்கு வேற அர்த்தமும் உண்டு, தொடக்கம் இல்லாததுங்கிற அர்த்தம் உண்டு. நான் இந்த இடத்துல அந்த அர்த்தம் பயன்படுத்தல, ஆதி தெரியாததுங்கிற அர்த்தத்தை பயன்படுத்தினேன். அப்போ விவேகானந்த சாமி இதுக்கு அழகா ஒரு உதாரணம் நமக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. ஒருத்தன் கோமாவில இருக்கிறான். கோமாவில இருக்கிற ஒருத்தன், எனக்கு இந்த கோமா எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்க முடியுமா? நீங்க எல்லாம் சம்சாரத்துக்கு உள்ள இருக்கீங்க, இருந்துகிட்டு எனக்கு சம்சாரம் எப்படி வந்தது, பிறவி எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கேள்வி அந்த மாதிரி ஒரு சில்லி கொஸ்டின், சாத்தியம் இல்லாத கொஸ்டின். எப்போ நமக்கு கடவுள்னா யாரு, பிறப்புனா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம இனி படிக்க போறோம், இதெல்லாம் புரிய ஆரம்பிக்குதோ அப்ப நம்ம கிட்ட இருந்து இந்த கேள்வி போயிடும். இப்போ இந்த பானை, இந்த பானையா இப்படி பிறக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன கர்மம் செய்தது அப்படி நம்ம கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு எல்லாம் சினிமா பாக்குற பழக்கம் இருக்கும். பழைய காலத்துல ஆட்களுக்கு கதை படிக்கிற பழக்கம் இருந்திருக்கும். நீங்க பாக்குற சினிமாவில அல்லது நீங்க படிச்ச கதையில பல கதாபாத்திரங்கள் வரும். என்னைக்காவது நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? இவனுக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க, இவனுக்கு ஏன் இவங்க அம்மா அப்பாவா இருக்காங்க, இவனுக்கு ஏன் இவங்க சகோதரிகளா இருக்காங்க, இவனுக்கு ஏன் இந்த வேலை கிடைச்சது, இவன் ஏன் இந்த பாடம் படிச்சா, இப்படி கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீங்க பார்த்த எந்த சினிமாவிலையும் படிச்ச எந்த கதையிலையும் நீங்க இதை கேட்டது இல்லை. ஆனா இந்த உலகத்துல மட்டும் இந்த கேள்வியை கேட்கறீங்க. நீங்க பார்த்த சினிமா எப்படியோ, நீங்க பார்த்த கதை, படிச்ச கதை எப்படியோ, இந்த உலகம் அப்படித்தான் அப்படிங்கிறது விடை, சரியான விடை. மாண்டூக்கிய உபனிஷத் அந்த விடையை தான் சொல்லுது. அஜாத்தவாதம்னு அதுக்கு பேரு. அது நம்ம இப்பவே சொன்னா அது ரொம்ப டூ ஏர்லியா இருக்கும். நாம கீதையில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்போது அது டைஜஸ்ட் பண்றது மாதிரி பின்னாடி மாறும். ஆனா உங்களுக்கு ஒரு சாம்பிள், என்னது, ஒரு டேஸ்ட் பைட் கொடுத்துருக்கேன், என்னதான் சொல்ல போறோம், எப்படிதான் கொண்டு விட போறோம் அப்படிங்கிறது. அதனால பல விதமான ஜென்மங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே ஜென்மத்திலே பல வெரைட்டிக்கு வாய்ப்பு உண்டு. நமக்கு லட்சக்கணக்கான ரூபாய் டெபாசிட்ல இருக்கு. அதுல ஒரு 1000, 5000, 10,000 அப்படிதான் நம்ம எடுத்துட்டு வரோம். அது ஒரு விதமான காம்பினேஷன், செட் ஆஃப் காம்பினேஷன். இந்த சரீரத்தை எடுத்தால் இந்த கர்மங்களை எல்லாம் அனுபவிக்கலாம், அப்ப இவனை வண்டா பிறக்கட்டும். இந்த கர்மங்களை எல்லாம் அனுபவிக்கணும்னா இந்த சரீரம் எடுக்கணும், சரி இவனை நண்டா பிறக்க வை அப்படிங்கிறது மாதிரி கடவுள் ஒரு காம்பினேஷன் ஆஃப் கர்மாவில் பிறக்க வைப்பாரு. ஜாதி, ஆயு, போகாகா, இந்த 3 விஷயம் நம்முடைய தலையெழுத்து தீர்மானிக்குது. நம்ம தலையெழுத்து எல்லாமே தீர்மானிக்கிறது இல்லை, முக்கியமா மனிதர்கள் விஷயத்துல அப்படிங்கறத நான் போன வகுப்பிலே பேச சொல்லி இருக்கிறேன். உங்க கேள்விக்கு நீங்க எதிர்பார்த்த பதில் வந்துதா? ஆமா சார். வேற ஏதாவது? முக்கியமான ஒரு டிஸ்டிங்ஷன் நம்ம மிஸ் பண்றது, நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், மிஸ்ஸிங் த ஆப்வியஸ்னு ஒரு கதை. அது என்ன அப்படின்னா, நான் யாரு, நான் இந்த உடம்பா, நான் இந்த புத்தியா, நான் இந்த அறிவா, நான் இந்த மனசா, அந்த கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுலாம் இதனுடைய ரகசியம் அடங்கி இருக்கு. அடுத்த வகுப்புல நாம இதுக்குள்ள நுழைஞ்சிருவோம், நுழைஞ்சுதான் ஆகணும். அந்த டாபிக் தொடங்கியாச்சு. சரி, வேற கேள்வி இல்லாததுனால எல்லாருக்கும் சுபராத்திரி. हरि ओम स्वामी। हरि ओम।